ஓகே. இப்போ நீங்க சொன்ன சில விஷயங்கள்ல வச்சு நான் கேட்குறேன். ஃப்ரெண்ட் ஆப் அப்படிங்கிறத வந்து வெளிய வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆப் இருக்கு. வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதை தவிர்த்து பாலியல் ரீதியாக அ நெறைய விஷயங்கள் இருக்கு மேம். நெறைய இதுக்குமே ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஸ வந்துட்டு இப்போ யூஸ் பண்ற பசங்களோட ஏஜ்லாம் பார்த்தா 14, 13 அப்படிங்கிற பசங்க வந்துட்டு இத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஒரு பக்கம் செயல்பட்டுட்டு தான் இருக்கு. ஒரு மாதிரி சமூகத்துல நெறைய விஷயங்கள் வந்துட்டு என்கரேஜ் பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள என்கரேஜ் பண்ணி, இதெல்லாம் யூஸ் பண்ணா ஒரு கெத்து அப்படிங்கிற மாரி நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அத எப்படி பார்க்குறீங்க? கெத்துங்கிறத விட நாம அப்படி சொல்ல முடியாதுடா. இது வந்து என்ன 14 வயசு, 13 வயசு பையன் கையில இது கிடைக்குது அப்படின்னா, அத நான் ஈஸியா எனக்கு இந்த ஆப் மூலியமா நான் வந்து எனக்கு வந்து இந்த கிடைக்குது. இந்த வழி கிடைக்குது. நான் இதுக்குள்ள போய் அது என்னன்னு பார்க்க போறேன். பார்க்குறப்ப எனக்கு என்ன அந்த டைம்ல எனக்கு சுவாரஸ்யமா தெரியறதுனால, நான் வந்து அதில வந்து ரூ. 10 சப்ஸ்கிரைபர், ரூ. 20 சப்ஸ்கிரைபர் எனக்கு பெரிய விஷயமா இல்ல. குழந்தைங்க மத்தியில. அப்ப இத ஃபோக்கஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, அவன் மனநிலை வந்து படிப்புல இருக்காது, மத்த தாட்ல இருக்காது. அதையே நோக்கி போகும். அவனுக்கு அதாவது அந்த ஆப்ப வெளிய விட்டவனுக்கு என்ன தேவை? பணம் தான். எவன் நாசமா போனா என்ன? சீரழிஞ்சா அவனுக்கு பிரச்சனை இல்ல. இதான் சொல்ல அவன் வீட்ல வர்ற பாதிப்பு வந்தா மட்டும் தான் இதுக்கான விஷயங்களையும், சொல்யூஷனையும் எடுக்கிறானே ஒழிய, பொதுமக்கள வந்து இதுக்கான உபயோகிக்கும் பொருளா நெனச்சு தான் இந்த ஆப்ப கொண்டு வந்து குடுக்குறான். நம்ம இதுல குழந்தைங்கள பாதுகாக்க முடியுமான்னா, சத்தியமா முடியாது. பேசலாம். இத அப்படி பண்ணிடலாம். என் குழந்தைய ஃபோனு தராம வச்சுக்கலாம். சைல்டு ஆப் போட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் தாண்டி கடந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சைல்டா போட்டாலும் வந்துரும் மேம் அதெல்லாம். அதுதான் ஓகே. சொல்ல. அதெல்லாம் தாண்டி கடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதனால இப்ப வந்து நீங்க வந்து வேற நோக்கத்தோட இன்னைக்கு வந்து இது ஒரு இதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க பணங்கிறத தாண்டி, அம் ஒருத்தரோட மனநிலைய எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறத யாரும் யோசிக்கிறது இல்ல. ஒருத்தனுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக இன்னொருத்தனோட டோட்டல் வாழ்க்கையவே இதன் மூலியமா அழிக்க முடியுங்கிறதுக்கு, முன்னாடிலாம் வைரஸ் மொபைல தாக்கும்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் இது. நம்ம வாழ்க்கைய தாக்குற விஷயங்கள், இதெல்லாம் வைரஸ் தான். கேன்சர் வந்துச்சு செத்தான் அப்படிங்கிறத மாரி, இந்த மாரி ஆப்புகள் வந்து நெறைய பேரோட வாழ்க்கையும் கெடுத்துருச்சு. சாவுல முடியுது. நெறைய விஷயம் போகுது. நெறைய இதுல பார்த்தீங்கன்னா, தவறுகள் நடந்து ஜெயில்ல இருக்கிறவங்க தான் நெறைய இருப்பாங்க. ரிமாண்ட்ல போறவங்க பசங்க. ஏன்னா, நான் பார்க்குறது என்ன தூண்டுதல். அப்ப வேற யாராவது பார்க்குறப்ப நான் அந்த மாரி அத செய்யணும்னு எனக்கு தூண்டும். அப்புறம் பாலியல்ல சர்ச்சையில சிக்கி